ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இது வந்து கருவேப்பிலை, இது வந்து கீழா நெல்லி. இந்த கீழே விதையாக இருக்குல்ல, கீழா நெல்லி நம்ம வீட்டு கார்டனில் உள்ளது. இதில் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அப்படியே வச்சு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சோம்னா நல்லா பிசு பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும். முடியும் நல்லா வளரும். இதைத்தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நான் இதை வந்து இரும்பு பாத்திரத்தில் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு போட்டிருக்கேன். இதோட ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவேன். சிம்மிலே வச்சுருவேன். 100 ml தேங்காய் எண்ணெய் க்ரீன் கலராக வந்துடும். அதோட நம்ம எவ்வளோ எண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கலாம். இது வந்து பியூர் செக்கெண்ணெய், செக்கில் வாங்கின எண்ணெய். நல்லா பிசு பிசுன்னு இருக்காது, நல்லா இருக்குங்க. பூச்சி வெட்டெல்லாம் சரியாகும். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டிலே வந்து அந்த கீழா நெல்லி செடி எங்கேயாவது கிடச்சிச்சின்னா ஒரு மண்ணில் கொண்டாந்து போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு முளைச்சிரும். இதுதான் நான் தொட்டியில் வச்சுருக்க கீழா நெல்லி, வாடாமல்லி, கருந்துளசி, பச்சை மிளகாலாம் ஒரு செடி தாங்க. ஒரு 1/2 கிலோ மிளகா இருக்கும் அதில். எப்படியும் நான் கொஞ்சம் பறிச்சிட்டேன். அது போக ஒரு இப்போ ஒரு 1/4 கிலோ கிட்ட கிடக்கும். தொட்டியில் நம்ம ஏதாவது வேஸ்ட்டு இது இருந்துச்சுன்னா அதில் மண்ணள்ளி போட்டு வச்சோம்னா ஒவ்வொரு செடியும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பயன் கொடுக்கும். இது வந்து முடக்கத்தான். இது வந்து கீரை, தக்காளி விதை வந்து போட்டேன், முளைக்கலை. இது வெளியில் வாங்கிட்டு வந்து விதை போட்டது. தக்காளி எப்படியும் ஒரு 1.5 கிலோ தக்காளி கிட்ட பறிச்சிட்டேன். இது லாஸ்ட்டாக கொஞ்சம் சாஞ்சு போயிருக்கு. இதுவும் தக்காளி. இதெல்லாம் கீரை விதை வாங்கி போட்டது. இது வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது கீரை விதை போட்டு இது வந்து அந்த விதைக்காக வச்சுருக்கேன். கீரையெல்லாம் பறித்து சமைச்சாச்சு. ஒரே ஒரு க்ரோ பேக்கில் போட்டாவே போதும், வீட்டுக்கு தேவையான கீரை கிடைக்கும். இது வந்து திருநீற்று பச்சிலை. இது வந்து சுண்டைக்காய் அலசிட்டு தண்ணியை ஊற்றுனே அதுலேருந்து ஏதோ விதை இருந்து முளைச்சிருச்சு. இது வந்து கருந்துளசி, கீழா நெல்லி, வாடாமல்லி. இதுவும் கீழா நெல்லி. அந்த விதை கீழா நெல்லி செடியிலேருந்து விதையை உருவி கீழே மணியாக இருக்கும், அதை தூவி விட்டு அதில் முளைச்சிச்சு. இது வாடாமல்லி. இந்த ஒரு பூ மட்டும்தான் பிச்சு போட்டு விட்டேன், நல்லா குப்புன்னு முளைச்சிருச்சு. இது வந்து சந்தனமுல்லை நிறையா பூக்கும். இப்போ கொஞ்சம் சீசன் இல்லாமல் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, திரும்ப பூக்க ஆரம்பிச்சிடும். இதோட வாசம் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் தான் மலரும். இது காய்ஞ்சாலும் சந்தன கலரில் தான் இருக்கும், காயாது பூ. சந்தன ஸ்மெல் வரும். வந்து கற்பூரவள்ளி. வந்து புங்கன் மரம் ஒரு இலை கூட இல்லை, பட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ குப்பை சேரும். எல்லோரும் வெட்ட சொன்னாங்க. நம்ம நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்கத்தானே செய்யும். சரின்ட்டு எல்லாத்தையும் கூட்டி அள்ளி எரிச்சு அதுக்கே உரமாக போட்டாச்சு. இப்போ நல்லா தளைஞ்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக நல்லா இருக்குது. அது ஒரு கிளிப்பச்சை கலரில் நல்லா இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட போய் நின்னாவே நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். வணக்கம்.